1 கொரிந்தியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 27 வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நம்முடைய செய்தியின் தலைப்பு தேவன் தெரிந்து கொண்டார். யாரை தெரிந்து கொண்டாராம்? பேதைகளை, பலவீனமானவர்களை. ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில நான் பேதையா இருக்கிறேன், பலவீனமா இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பலவீனனை அவர் பலவானாக்குகிறார், பேதைகளை அவர் ஞானியாக்குகிறார். அல்லேலூயா. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன என்று சொல்லி நாம் வாசிக்கும் போது உபாகமம் புஸ்தகம் 7 அதிகாரம் 6 வசனம் சொல்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமது சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, தேவன் உங்களை என்னமா தெரிந்து கொண்டிருக்கிறாரா? தமக்கு சொந்த ஜனமா இருக்கும்படிக்கு. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் பார்க்கலாம். நம்ம அவருக்கு என்னவா இருக்கிறோம்? சொந்தமா இருக்கிறோம். சிலரை பார்த்து சொல்லுவாங்க, he is my friend, she is my friend. இல்ல, இவள் எனக்கு தோழி, இவள் என்னது தோழர், அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா சொந்தம்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? உரிமையானவர்களை. இல்ல, யார சொல்லுவாங்க? சொல்லுங்களேன். உரிமையானவர்களை சொல்லுவாங்க. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். நம்ம அந்நியர்களா இருக்கக்கூடாது. நம்ம யாரா இருக்கணும் சொல்லுங்க? சொந்தமா இருக்கணும். சிலர் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற அநேகர் இயேசுவை எத்தனை பேர் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி தெரியல. இயேசுவை சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு உறவை வைத்துக் கொள்வீர்கள். தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு வரும்பொழுது அந்த உறவு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தும். அந்த உடன்படிக்கை தான் நமக்கு சொந்தம். ஆமென் சொல்லுங்க. ஆமா. சிலருடைய உறவுகள் பார்த்தீங்கன்னா உதட்டில் இருக்கும். சிலருடைய உறவுகள் எங்க இருக்குன்னா உள்ளத்துல இருக்கும். ஆகவே உதடுகளில் காணப்படுவது வேஷமானவைகள், உள்ளத்திலே காணப்படுவது நேசமானவைகள். இப்போ நேசத்துக்கும் வேஷத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை தமக்கு சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்களோ அந்நியர்களை போல் இருக்கிறீர்களே. நாம் அந்நியர்கள் அல்ல. நம்ம யாருங்க சொல்லுங்க? அந்நியர்கள் அல்ல. நாம் சொந்தமானவர்கள், கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். ஆகவே சொந்தமானவர்கள் என்ன செய்யணும்? உரிமை பாராட்ட வேண்டும். என்ன செய்யணும்? உரிமை பாராட்ட வேண்டும். ஆகவே நம் உரிமையை விட்டு கொடுக்க கூடாது. அப்போ உரிமையோடு கூட கேட்கணும், உரிமையோடு பேசணும், உரிமையோடு உறவாடணும், உரிமையோடு பழகணும். இல்ல, உரிமையோடு கேட்கணும், உரிமையோடு பேசணும், உரிமையோடு பழகணும். நம்முடைய உரிமையை நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுக்க கூடாது. தேவன் யார்? நம்முடைய பிதா. சொல்லுங்க, தேவன் யார்? நம்முடைய பிதா. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நமக்கு ஒரு பிதா இருக்கிறார், அவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் தமக்கு சித்தமானவைகளை யாவையும் செய்கிறார். நமக்கு ஒரு பிதா இருக்கிறார், அவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் நமக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவை பற்றி பேசுகிறார். அந்த பிதாவிடத்தில் ஏதாவது நாம் கேட்க வேண்டுமானால் யார் மூலமாக கேட்க முடியும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் கேட்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் சொல்லுகிறார், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான்.
என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பிதா உங்களுக்கு செய்வார், அருளி செய்வார். ஆகவே 2-3 பேர்கள் என் நாமத்திலே கூடி நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். ஆமென். ஆகவே இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு உண்டான காரியங்களை அருளி செய்ய போகிறார். அதுதான் பக்தன் சொல்லுகிறார், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். நீங்கள் அவருக்கு சொந்தமா இருக்கணும். ஆகவே தான் பவுல் சொல்றாரு, அப்பா பிதாவே என்கிற புத்திர ஸ்வீகாரத்தை நமக்கு தந்திருக்கிறாராம். என்ன ஸ்வீகாரம்? உறவை தந்திருக்கிறாராம். அப்பா பிதாவே என்றுதானே உறவு, தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவை அவர் தந்திருக்கிறார். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவை நோக்கி எப்பொழுதும் உறவாடி கொண்டே இருந்தார், உரிமை பாராட்டி கொண்டே இருந்தார். ஆகவே நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்பட்ட உறவை, நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை விட்டுவிடவே கூடாது. தொடர்ந்து நாம் அவரோடு கூட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய தகப்பன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இந்த அருமையான நாட்கள்ல எத்தனையோ பேருடைய தேவைகள் இன்னும் சந்திக்கப்படாமல் இருக்கிறது. எத்தனையோ பேருடைய விருப்பங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? நமக்கும் தேவனுக்கும் உறவு இல்லாமல் இருக்கிறோம். நம்முடைய உறவிலே உரிமை இல்லாமல் இருக்கிறோம். உறவோடு கூட உரிமையோடு கூட கேட்போமானால் அவர் தருவார். வேதம் சொல்கிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவாகிய நான் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. நீங்கள் முட்டையை கேட்டால் முட்டையை தான் தருவார். நீங்கள் மீனை கேட்டால் மீனை தான் தருவார். நீங்கள் அப்பம் கேட்டால் உங்களுக்கு அப்பத்தை தான் தருவார். அதற்கு மாறாக வேறொன்றை அவர் கொடுக்க மாட்டார். ஏனென்றால் அவர் உங்களுடைய தகப்பன், அவர் உங்களுடைய தேவன், நீங்கள் அவருடைய ஜனம். ஆகவே தான் அவருடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யூ ஆர் நாட் ஷேம். நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. சிந்தியுங்கள் என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய உறவை, தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை ஒருவரும் கெடுத்து போடக்கூடாது. இன்றைக்கு அநேக வாழ்க்கையில நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை பிசாசானவன் கெடுத்து போடுகிறான். எப்படி தெரியுமா? சின்ன பாவம், ஒரு சின்ன பொய், ஒரு சின்ன இச்சை, ஒரு காமம். இந்த இச்சை, இந்த காமம், இந்த பொய், இந்த திருட்டு, இந்த ஏமாற்று தேவனை விட்டு நம்மை பிரித்து விடுகிறது. பாவம் செய்கிறவன் என்ன செய்வான்? பாவத்துக்கு அடிமையாகி விடுகிறான். அப்ப பாவத்துக்கு அடிமையாகும் பொழுது அவன் என்ன செய்ய முடியாது? தேவனை தேட முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை, ஆமா, பாவம் செய்கிறவன் தேவனை தேட முடியாது. ஆனால் பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் தேவனை தேடுவான். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். ஆகவே இந்த கால வேளையில ஒருவேளை உங்கள் சிந்தையிலே பாவம் இருக்குமானால், உங்களுடைய இருதயத்திலே பாவம் இருக்குமானால், உங்களுடைய வாயின் வார்த்தையிலே பாவம் இருக்குமானால், அல்லது உங்களுடைய செய்கையிலே பாவம் இருக்குமானால், நீங்கள் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அப்பொழுதுதான் தேவனோடு நீங்கள் உறவு கொள்ள முடியும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். நம்ம செய்யற பாவங்களை யாரும் பார்க்கல, நாம நினைக்கிறோம். ஆனால் மேல இருந்து ஒருத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்முடைய தகப்பன். நாம் பாவம் செய்யும் போது அவர் மனஸ்தாபப்படுகிறார். நாம் பாவம் செய்யும் போது அவர் வேதனைப்படுகிறார். ஒருவேளை நம்முடைய பாவம் யாருக்கும் தெரியாது. நம்முடைய சிந்தையில் இருக்க பாவம் எப்படி தெரியும்? நம்மை படைத்த, நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவனுக்கு மாத்திரம் நாம் செய்கிற பாவங்கள் தெரியும். சிந்தையிலே பாவம் செய்தாலும் தெரியும், உள்ளத்திலே பாவம் செய்தாலும் தெரியும், உதட்டிலே பாவம் செய்தாலும் தெரியும், நம்முடைய இல்லத்திலே பாவம் செய்தாலும் தெரியும். நம்ம எங்க மறைவா எந்த பாவம் செய்தாலும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் படுத்திருந்தாலும் நீர் என்ன செய்கிறீர்? என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறீர். ஆகவே தேவன் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது எப்படி பாவம் செய்ய முடியும்? பிசாசு சொல்லுவான், தேவன் எங்கேயோ போயிருக்கு, அலுவலா போயிருக்காரு, நீ செய், என்ன பாவம் செஞ்சாலும் அவர் பார்க்க மாட்டாரு. அவர் மன்னிக்கிற கடவுள். அவர் யாருங்க? மன்னிக்கிற கடவுள். எப்ப மன்னிப்பார் தெரியுங்களா? அறியாமை உள்ள காலங்களில் கர்த்தர் மன்னிக்கிறவராயிருக்கிறார்.
அறியாமை உள்ள காலங்களிலே நீ அறியாமல் செய்தால் மன்னித்து விடுவார். நீ செய்வது பாவம் என்று அறிந்தும் பாவம் செய்தால் அதுக்கு தண்டனைக்கு தப்ப முடியாது. ஆகவே இந்த உலகத்தில் ஒருவன் நமக்கு கை நிறைய பணம் கொடுத்து விட்டு பாவம் செய் என்று சொன்னால் நாம் செய்து விடலாமா? பணம் எனக்கு வேண்டாம், பரிசுத்தம் தான் எனக்கு வேண்டும், உன் பணத்தை எடுத்துக்கொண்டு போ சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிசாசு அவன் சோதித்தான். நீ தேவனுடைய குமாரனானால் கீழே குதியும், உன்னை தூதர்கள் ஏந்தி கொண்டு போறார்கள் என்று சொன்னான். பிறகு அவரை கொண்டு போய் என்ன பண்ணா, மலையின் உச்சியிலே கொண்டு போய் நிறுத்தி இவை எல்லாவற்றையும் உனக்கு தந்து விடுகிறேன், நீ என்னை என்ன செய், பணிந்து கொள் என்று சொன்னான். நாம இருந்தா கண்டிப்பா அதை செஞ்சிருப்போம். ஆனால் இயேசு என்ன சொன்னார் தெரியுங்களா? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பண்ணாதிருப்பாயாக, அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். அல்லேலூயா. அடுத்தபடி அப்போஸ்தலனாகிய பவுல் 15ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 15:7 இப்படி வாசிக்கிறோம். வாசிங்க. மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி சகோதரரே நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னமே உங்களை ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆமென். இவர் யாருங்க? மீன் பிடிக்கிறவர். சொல்லுங்க பார்க்கலாம். மீன் பிடிக்கிறவர். இவரை தேவன் தெரிந்து கொண்டார். முன்னமே தெரிந்து கொண்டாரா? தாயின் கருவிலே உருவாக முன்னே தெரிந்து கொண்டாரா? அல்லேலூயா. ஆகவே இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் உங்கள் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டார். முன்னமே உங்களை தெரிந்து கொண்டார். எதற்காக தெரியுமா? சொந்த ஜனமாய் இருக்கும்படிக்கு, அவருக்காய் வாழும்படிக்கு, பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு, வெற்றியோடு இருக்கும்படிக்கு, சந்தோஷமாய் இருக்கும்படிக்கு, சமாதானமாய் இருக்கும்படிக்கு, உலகத்தின் ஜனங்களுக்கு சாட்சியாய் இருக்கும்படிக்கு தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். விசுவாசிக்கிறீங்களா? முன்னமே தெரிந்து கொண்டார். எதற்காக தெரியுங்களா? அவருக்காக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக உங்களை தேவன் தெரிந்து கொண்டார். முன்னமே தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது. வாசியுங்கள் பார்க்கலாம். அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களில் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய்மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். எப்ப தெரிந்து கொண்டாருங்க? முன்னமே தெரிந்து கொண்டார். தேவன் தெரிந்து கொண்டார். எதற்காக? தமக்கு சொந்தமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆனா நாம எதை தெரிந்து கொள்றோம்னா, அழகானவைகள், தரமானவைகள், உறுதியானவைகள், உயர்ந்தவைகள், நன்மையானவை. பாருங்க, நாம மாத்திரம் என்ன செய்கிறோம்னா குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாம் பார்த்துக்கிறோம். ஆனா தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்துல ஒரு குவாலிட்டியும் பார்க்கல, குவான்டிட்டியை பார்க்கல, இல்ல குவாலிட்டியும் பார்க்கல, குவான்டிட்டியும் பார்க்கல. அவர் நம்மகிட்ட அழகை பார்க்கல, நம்முடைய குவாலிஃபிகேஷனை பார்க்கல. என்ன பார்க்கலங்க? குவாலிஃபிகேஷனை பார்க்கல, நம்முடைய ஸ்டேட்டஸ் பார்க்கல, நம்முடைய பிரஸ்டீஜை பார்க்கல, நம்ம ரிச்சா பூரான கூட பார்க்கல, நம்ம பரிசுத்தவான்கள் கூட பார்க்கல, நீதிமான கூட பார்க்கல. பாவியாகிய நம்மை பார்த்தார். நம்ம யாருங்க? பாவியாகிய நம்மை பார்த்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். பாவியாகிய நம்மை இயேசு நேசித்தார். பாவியான ஒரு ஸ்திரியை இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வந்தாங்க. விபச்சாரம் செய்கிறவர்களை என்ன செய்யணுமா? கல்லிருந்து கொல்லணும். என்ன செய்யணும்? கல்லிருந்து கொல்லணும். ஆனா இயேசுவை எப்படியாவது என்ன செய்யலாம்? குற்றப்படுத்தலாம், குறை சொல்லலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கூட்டி கொண்டு வந்து இந்த மனுஷியை கொண்டு வந்து நிறுத்தாங்க. அவர் சொன்னார், கீழே தரையில குனிஞ்சு அப்படியே கையில விரல்ல எழுதுறாரு, உங்களில் ஒருவன் பாவம் செய்யாதிருக்கிறவன் இவள் மீது முதலாவது கல்லெறிய கடவன். எல்லாம் கொண்டு வந்த கல்லை கீழே போட்டுட்டு போயிட்டான். ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்க கூட அநேகரை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க, குறை சொல்லி கொண்டிருக்கிறீங்க. முன்னாடி ஒன்று பேசுறீங்க, பின்னாடி ஒன்று பேசுறீங்க. இது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசு என்ன செஞ்சாருங்க? நீதியை பேசினார், நீதியை கடைபிடித்தார், நீதியாய் வாழ்ந்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? நீதியாய் நடக்க வேண்டும்.
எப்படி நடக்கணும்? நீதியாய் நடக்க வேண்டும். இயேசு பாவம் இல்லாதவர், பரிசுத்தம் உள்ளவர். இயேசு யாருங்க? பாவம் இல்லாதவர், பரிசுத்தம் உள்ளவர், பாவியை நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர். ஒருவேளை இந்த நாளில், இந்த நேரத்தில் ஒருவேளை உங்கள் வாயின் வார்த்தையில் நீங்கள் பாவம் செய்திருப்பீர்களானால் ஏசப்பாட்ட கேளுங்க, என் வாய் பாவம் செஞ்சிச்சு ஆண்டவரே, என்னை மன்னியும். இதே பாவம் செஞ்ச வாயோடு கூட என்ன பண்ணுறோம்? திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொண்டு அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கி பானம் பண்ணிடுறோம், புசிச்சிடுறோம். துணிகரமான பாவத்தை இந்த வாயில செய்கிறோம், துணிகரமான காரியத்தை செய்கிறோம். செய்கிற பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு திருவிருந்து எடுத்துடுறோம். ஏன் இந்த செய்தி? உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை உண்டாக்குவதற்கு, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான செய்தி. அதுதான் செய்தி. நமக்கும் தேவனுக்கும் அநேக காரியங்கள் உண்டு. அற்பமா எண்ணப்பட்டவைகளை தான் தேவன் தெரிந்து கொள்கிறார், தள்ளப்பட்டவைகளை தான் தேவன் தெரிந்து கொள்கிறார், பயனற்றவைகளை தான் தெரிந்து கொள்கிறார், தூக்கி எறியப்பட்டவர்களை தான் தேவன் தெரிந்து கொள்கிறார், மறக்கப்பட்டவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? நாம தெரிந்து கொள்ளுதல் வேலை, கடவுள் தெரிந்து கொள்வது வேற. கடவுள் யாரை தெரிந்து கொள்கிறார்? அற்பமா எண்ணப்பட்டவைகள், தள்ளப்பட்டவர்கள், பயனற்றவர்கள், தூக்கி எறியப்பட்டவர்கள், எல்லாராலும் மறக்கப்பட்டவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. பிசாசு யாரை தெரியுமா தேடுறான்? பாவியை தேடவே மாட்டான். ஆமென் சொல்லுங்க. அயோக்கியனை தேடவே மாட்டான், துன்மார்க்கனையும் துரோகியும் தேட மாட்டான். ஏன்னா அவங்க எல்லாம் யாருன்னா அவங்க ஆளு. ஆமா, எவன் வேதத்தை வாசிக்கிறானோ, எவன் நன்றாக ஜெபிக்கிறானோ, எவன் தேவன் ஆலயத்துக்கு போறானோ, எவன் பரிசுத்தமாய் வாழ்கிறானோ, எவன் நீதிமானா இருக்கிறானோ, எவன் சத்தியம் பேசுறானோ, அவனை தான் தேடினே இருப்பான். ஏன்னா அவனை கெடுக்கிறதுக்காக. ஆமென் சொல்லுங்க. அப்ப பிசாசனுடைய தெரிந்து கொள்ளுதல் வேற, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் வேற, மனுஷனுடைய தெரிந்து கொள்ளுதல். நான் சொன்னது இப்ப புரியுது உங்களுக்கு? தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கன்க்ளூஷனுக்கு வர போறோம். கடைசியாக தேவனுடைய தேடுதல் என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் தான். ஆமென் சொல்லுங்க. தேவன் எப்படி எதுக்கு தெரிந்து கொண்டார்? சொந்த ஜனமா இருக்கும்படிக்கு. உங்களை எப்போ தெரிந்து கொண்டார்? முன்னமே தெரிந்து கொண்டார். சொல்லுங்க பார்க்கலாம். முன்னமே தெரிந்து கொண்டார். ஆனா நீங்களோ என்ன செய்றீங்க? அவரை குறித்து யோசிக்கிறதே இல்லை. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆகவே இதை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள். தேவன் உங்களை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் சிருஷ்டிகர்த்தா. உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க அவரால் முடியும். ஆனா நீங்க நினைச்சா என் வாழ்க்கை மாறும், நீங்க நினைச்சா என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், நீங்க நினைச்சா என் தோல்வி வெற்றியை மாறும், நீங்க நினைச்சா என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, நீங்க நினைச்சா எனக்கு ஒரு வீடு கிடைக்கும், நீங்க நினைச்சா என் வாழ்க்கையில ஒரு தெய்வீக சந்தோஷம் கிடைக்கும், நீங்க நினைச்சா என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவரே, நீர் என்னை சொந்தமாய் தெரிந்து கொண்டுகிறேன், ஆனால் நானும் உம்மை விட்டு தூரமா இருக்கிறேன். நீங்க தான் சொந்தம் பாராட்டுறீங்க, ஆனா நான் உம்மை சொந்தம் பாராட்டவே இல்லையப்பா. ஒருவேளை நான் உம்மை சொந்தம் பாராட்டினா சகல ஆசீர்வாதம் எனக்கு தானே, சகல ஆசீர்வாதம் எனக்கு தானே. ஆசீர்வதிக்கப்படாம இருக்கிறதுக்கு காரணம் எனக்கும் உமக்கும் உறவு இல்லையே. நான் உரிமையா உம்மை அப்பான்னு கூப்பிடுறது இல்லையே, உம்மை நான் தேடவே இல்லையே, உம்மை நான் நோக்கி பார்க்கவே இல்லையே. என்ன ஒரு விஷயம் மன்னி ஆண்டவரே, என்ன ஒரு விஷயம் மன்னி ஆண்டவரே. என் வாழ்க்கையில மாற்றத்தை தாங்க ஆண்டவரே. என் உற்றார் உறவினர், இனத்தார், சிறத்தார், நண்பர்கள் மத்தியில என் வாழ்க்கை மாற வேண்டும். எத்தனை பேர் கேட்குறீங்க? அப்படியே கொஞ்சம் எழுந்து நின்று, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, நாம விட்டு தூரமா இருக்கிறேன் ஏசப்பா. சின்ன சின்ன பாவம் என்கிட்ட இருக்கு ஏசப்பா, உங்க பிரியமில்லா சின்ன சின்ன காரியம் என்கிட்ட இருக்கு ஏசப்பா. என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. என்னை தெரிந்து கொண்டவரே, என்னை முன்குறித்தவரே, என்னை அழைத்தவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்கப்பா. இந்த அருமையான நேரத்தில் இந்த வார்த்தையை நீங்க உணர்ந்திருப்பீர்களானால், உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களானால், இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை காண்பீங்க. இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை காண்பீங்க.